இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. யார் இந்த நித்யானந்தா? திருவண்ணாமலை மாவட்டம் தான் இவருடைய சொந்த ஊர். அங்கதான் பிறக்கிறாரு, அங்கதான் படிக்கிறாரு, அங்கதான் வளர்றாரு. ஆரம்ப காலகட்டத்திலேயே இவருக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. அதன் தொடர்ச்சியா தான் இவர் ஆன்மீகத்துல முழுமையா ஈடுபடுறாரு. முழுமையா ஆன்மீகம் சார்ந்து போகும்போது இவர் கொஞ்சம் அதிகமாகவே வளர ஆரம்பிக்கிறாரு. வளர்ச்சியின் அடிப்படையில இவர் அங்கங்க சிவபக்தரா இருக்கிறதுனால ஒரு ஆசிரமங்களை திறக்கிறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கர்நாடகாவில், இங்க தமிழகத்திலயுமே ஆசிரமங்கள் அவருக்கு இருக்கு. ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய இந்த நித்யானந்தா எந்த அளவுக்கு வேகமா வளர்ச்சி அடைகிறாரோ, எந்த அளவுக்கு வேகமா மக்கள் மத்தியில ஆன்மீகம் சார்ந்து ஒரு கடவுள், ஒரு சாமியார் அப்படின்ற ரேஞ்சுக்கு ரொம்ப பிரபலம் அடைகிறாரோ, அதே அளவுக்கு அதே வேகத்திலேயே இவருடைய சரிவும் தொடங்க ஆரம்பிக்குது. இவருடைய சர்ச்சைகளும் மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பிக்குது. 2010ஆம் ஆண்டு இவரை பத்தின ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது. அந்த வீடியோ பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு நடிகையோட இவர் ஒரு தனி அறையில் இருக்க மாதிரியான ஒரு சர்ச்சை வீடியோ ஒன்று வெளியாகுது. அந்த வீடியோ பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு நடிகையுடனான தனி அறையில நித்யானந்தா அவர்கள் இருக்க மாதிரியான வீடியோ ஒன்று சர்ச்சையாகுது. அந்த சர்ச்சையை தொடர்ந்து தான் நித்யானந்தா அவர்களை சுத்தி பல வழக்குகள் போடப்படுது. இந்த வழக்குகள் அப்படிங்கிறது பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு தரப்பினரும் கொடுக்குறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெண்கள் இவர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இவர் மேல பாலியல் வழக்குகளும் பதியப்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இவர் மேல பெண்களை கடத்துறாரு அப்படின்ற கடத்தல் கேஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெற்றோர்களும் முன் நிறைய பேர் இவர் பெண்களை கடத்துறாரு, எங்களுடைய பசங்களை கடத்தி கொண்டு போய் அவருடைய ஆசிரமத்துல வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தனி அறையில பெண்களை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரியான புகார்கள் நித்யானந்தா அவர்கள் மேல தொடர்ந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது வரைக்கும் அவரை பல வழக்குகள்ல விசாரிச்சுக்கிட்டு இருந்த நீதிமன்றம் விசாரணைக்கு கரெக்டா ஆஜராகிட்டு இருந்த நித்யானந்தா அவர்கள் 2019க்கு பிறகு ஆளே காணாம போயிடுறாரு. எங்கடா இவரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதுதான் இவரு வெளிநாடுக்கு தப்பி ஓடிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதே மாதிரி கொஞ்ச நாட்கள்லயே அவரு வெளிநாட்டுல இருந்து ஒரு வீடியோவும் வெளியிடுறாரு. அதாவது இணையதளங்கள்ல மக்களோட கனெக்டடாவே இருக்காரு. யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் மூலமா டிவோட்டீஸை பார்க்குறது, அவங்களுக்கு சொற்பொழிவுகள் ஆற்றுறது, அவங்களோட உரையாடல்கள் பண்ணுறது, அவங்களுக்கான ஆன்மீக வழிபாடுகளை சொல்கிறது, அவங்கள போதிக்கிறது இப்படின்ட்டு பல விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு வந்தவர் திடீர்னு ஒரு கட்டத்தில் கைலாசா அப்படின்ற ஒரு நாட்டை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்ற அறிவிப்பையும் அதன் மூலமாக வெளியிடுறாரு. கடந்த 4 ஆண்டுகளாக கைலாசாவை பற்றியும் நித்யானந்தா அவர்களை பற்றியும் பல்வேறு அப்டேட்டுகள், பல்வேறு விஷயங்கள் அப்படின்ட்டு அங்கங்கே நியூஸாக வந்தாலுமே கூட இப்போ சமீபத்தில் அந்த கைலாசா அப்படின்ற நாட்டை நான் எங்கெங்கெல்லாம் உருவாக்க போகிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னாலுமே அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், என்ன மாதிரியான ஃப்ரீடம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கைலாசாங்கிற நாடை நான் எப்போ ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாரோ அதிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் இவங்க தான் அதை மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் எழுந்துச்சு. அந்த நிலையில் சமீபத்தில் ஐநாவில் கூட 2 பேர் இந்த தலைப்பாகை கட்டிக்கிட்டு நித்யானந்தா அவர்கள் மாதிரியே மணிமாலையெல்லாம் போட்டுட்டு ஆன்மீகவாதி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி 2 பெண்கள் கைலாசா நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கே போய் கைலாசாவினுடைய பிரதிநிதிகளாக ஐநாவில் பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கைலாசாவினுடைய பிரதிநிதிகளாக அங்கே போய் பேசின அந்த 2 பெண்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அப்படின்ற காரணத்துக்காக ஐநாவினுடைய அந்த குறிப்பில் இருந்து அந்த 2 பிரதிநிதிகள் பேசின கைலாசாவினுடைய பிரதிநிதிகள் பேசின விஷயத்தை நீக்கியிருக்காங்க. ரொம்ப நாளாவே உலகம் முழுக்கவும் இருக்கக்கூடிய தங்களுடைய சீடர்கள் கிட்ட இணையவழி மூலமாவே நித்யானந்தா அவர்கள் நேரடி சந்திப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஒரு இணையவழி உரையாடல் கூட ஒரு சில மாதங்கள் இல்லாம போச்சு 2022ஆம் ஆண்டுல. அப்ப நிறைய பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்யானந்தா அவர்கள் இணையவழி மூலமா வரவே இல்லையே, அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு பல பேரும் பல சர்ச்சைகளை கிளப்ப தொடங்கினாங்க. அவருடைய சீடர்கள் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு உண்மையாகவே வருத்தத்தில் இருந்தவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் ஒரு படி மேலே போய் நித்யானந்தா உயிரோடு தான் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக தான் அவர் ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருந்தாரு, ஒரு அறிக்கை மாதிரி.
அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கையெழுத்து போட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ட்டு ரஜினி டைலாக் உடைய ஒரு பேப்பர் இருந்துச்சு. அதில் அவர் எழுதுகிற மாதிரி அவருடைய ரிஸ்ட் வரைக்கும் அந்த கை இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா, நித்யானந்தா அவர்கள் எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக காவி உடை அணிஞ்சிட்டு ரொம்ப சோர்வடைந்த முகத்தோட ரொம்ப மெலிந்து போய் காணப்பட்டார் அப்படின்ட்டும் பல சர்ச்சைகள் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோலையும் அவர் வந்து ரொம்ப சோர்வாக தான் இருந்தார். ஸோ நித்யானந்தா அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு பேசும்போது, நான் வந்து சமாதியில் இருக்கேன், ஸோ இப்போ வந்து என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் எல்லாருமே நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவர் வந்து தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவருடைய பக்தர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் சொல்லிட்டாரு. ஸோ இதனுடைய நீட்சியாக தான் சமீபத்தில் கைலாசாவை பற்றின ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு விஷயம் ஒன்று வெளியாகுது. ட்விட்டர் அக்கௌண்ட்டில் மட்டும் இல்லை, அவருடைய அஃபிஷியல் வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகுது. அதன் தொடர்ச்சியாக 21ஆம் தேதி இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதே 21ஆம் தேதி டைம்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, நியூயார்க்கில் டைம்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எல்இடி வால்னு வச்சுப்போமே, பெரிய எல்இடி வாலில் அங்கே மிகப்பெரிய ஸ்க்ரீனிங்ஸ்லாம் நடக்கும், ரோட்லேயே தான் இருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்போம். அந்த டைம்ஸ் ஸ்கொயர் வாலில் திடீர்னு நித்யானந்தா அவர்கள் வந்து பேசுகிறாரு கடந்த ஜூலை 21ஆம் தேதி. அப்படி பேசும்போது தான் அவர் பல அப்டேட்களை தராரு கைலாசா பற்றி. கைலாசாவில் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கான ஒரு தனி இடம், பெண்களுக்கான ஒரு தனி இடம், திருமணமானவர்கள் குடும்பத்தோடு அங்கே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே பாண்டிச்சேரியில் இருக்க ஆரோவில் மாதிரியான ஒரு தனி இடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே உள்ளே வந்து நீங்கள் வேலை செய்யலாம், நீங்கள் உங்ககிட்ட காசு இருக்கணும்ன்ட்டு பிரச்சனை கிடையாது, காசு இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது, நீங்கள் யாராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி இங்கே வந்து நீங்கள் சமமாக நடத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இங்கே எஜுகேஷன் ஃப்ரீ அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டேக்ஸ் கட்ட தேவையில்லை, நீங்கள் இங்கே வந்து ஏதாவது ஒரு குற்றத்தில் ஈடுபட்டுட்டீங்க, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், இல்லை கோர்ட்டுக்கு போய் நிற்க வேண்டாம், உங்களை யாருமே கைது செய்ய மாட்டாங்க, ஏன்னா எங்கள் காவல்துறை கிடையாது, நீதிமன்றம் கிடையாது, நான் தான் நீங்கள் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படி பல விஷயங்களை பல அறிவிப்புகளை வெளியிடுறாரு. ஸோ இங்கே தான் நமக்கு ஒரு கேள்வி வருது, இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு, அப்படி அந்த கைலாசா எங்கே இருக்குது? கைலாசா நாடு அப்படின்னா நாடை உருவாக்குற அளவுக்கு நித்யானந்தாவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா அதுக்கு பணம் வேணும். அந்த பணம் எங்கேருந்து வருது அப்படின்னா இவருக்கு நிறைய தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்கிறாங்க, அவங்க இவருக்கு பணம் கொடுக்குறாங்க, ஆசிரமங்களை மேம்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஆசிரமங்களை வந்து விரிவடைகிறதுக்காக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களுக்கு அவருக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை அவர் வெளியிட்ட அந்த செய்தி அறிக்கையிலேயே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கைலாசாவை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தார். ஒரு பக்கம் கடல் பரப்பு, அதாவது ஓஷியன் இருக்கும், இன்னொரு பக்கம் பனிகள் சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பனிகள் அப்படின்னா இந்த ஸ்னோன்னு சொல்லுவோம்ல, ஸோ பனி ஒரு பக்கம் சூழ்ந்திருக்கும், ஓஷியன் கடல் ஒரு பக்கம் சூழ்ந்திருக்கும், இதற்கு மத்தியில் தான் கைலாசம் இருக்கும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இப்பயும் சொல்கிறாரு. இந்த மாதிரி இயற்கை இறையாண்மை சார்ந்து ஒரு பக்கம் கடல், மலை பிரதேசம் இது எல்லாமே சூழ்ந்து தான் இந்த கைலாசா அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவலும் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பலருக்கும் தோணும் எப்படி வந்து ஒரு நாட்டையே உருவாக்க முடியும் அப்படின்னா, சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா தீவுகள் அப்படிங்கிறது உலகம் முழுக்கவும் பல்வேறு இடங்களில் பரவி கிடக்கு, நிறைஞ்சு கிடக்கு. இப்போ ஸ்ரீலங்காவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிற வழியில் நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா குட்டி குட்டியாக அங்கங்கே இடங்கள் இருக்கும், நிலப்பரப்புகள் இருக்கும், அதாவது தீவுகள் மாதிரியான நிலப்பரப்புகள் இருக்கும். அதே மாதிரி உலகம் முழுக்கவும் பல குட்டி தீவுகள் ஆள் நடமாட்டம், மக்கள் நடமாட்டம் இல்லாமல் எந்த ஒரு நாடையும் சாராமல் இந்த தீவு இந்த நாட்டை சார்ந்தது, அந்த மாதிரி உலகம் முழுக்கவும் எந்த நாட்டையும் சாராமல் இல்லை எந்த நாடாவும் இல்லாமல் தனித்தனி தீவுகள் குட்டியாக இருக்கும். அந்த மாதிரியான தீவை தனிநபர் பணம் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ வேணால் அதை கொடுத்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் மட்டும்தான் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சொந்தமாக இருக்கே தவிர இங்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பு அப்படிங்கிறது எந்த நாடையும் சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த வகையில் தான் கடல் பரப்பை நம்ம பயன்படுத்தி செயற்கையாகவே ஒரு தீவையோ இல்லை ஒரு நாட்டையோ உருவாக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ கைலாசாவை எப்படி உருவாக்கியிருப்பாரு? பல கோடிகளை கைமாற்றப்பட்டு பல கோடிகள் செலவிட்டு கொடுத்து கைலாசாவை நித்யானந்தா அவர்கள் வாங்கி இருப்பாரா, இல்லை
கடற்பரப்புல பல்வேறு இடங்கள்ல செயற்கையாவே இந்த தீவை கைலாசா நாட்டை உருவாக்கி இருப்பாரா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்க கேள்வியா இருக்கு. நீங்க இந்த கைலாசாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்படி உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.